வேம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் கையில் மாம்பழத்தை ஏந்தியவாறு சாலையோர பழக்கடையில் தர்பூசணி வெட்டி கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். வணக்கம் ராமச்சந்திரன், மேலும் விவரம். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் புது புது உத்திகளை கையாண்டு வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் இன்று வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அப்போது அவர் அங்குள்ள சாலை ஓரமாக உள்ள பழக்கடை ஒன்றில் தர்பூசணி வெட்டி கொடுத்து விற்பனை செய்வது போன்று வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பின்னர் அங்கிருந்து சாத்தியம், சித்தூர், வண்ணாத்தூர், இலங்கையனூர், நல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கையில் மாம்பழத்தை ஏந்தியவாறு வீடு வீடாக சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்தும் சிறப்பான வரவேற்பை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து அவருடன் பாமக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், ஒன்றிய செயலாளர் இளையராஜா, கமலி வேல்முருகன், பாஜக ஒன்றிய செயலாளர் கந்தன் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு சுட்டெரிக்கும் வெயிலில் பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.